பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நாளில் காலையில் சந்திப்பது தேவ கிருபை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இரவெல்லாம் கர்த்தர் நம்மை காத்தார். ஒரு புதிய நாளை காண்பது அவருடைய அளவற்ற கிருபையே. அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்பது உண்மையாகவே ஒரு பாக்கியம். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த குறுஞ்செய்தி ஏதோ ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிடணும். இன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேர்டை நீங்கள் உங்கள் நாவியில் உச்சரித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது தேவனுடைய அளவு கடந்த நடத்துதலை நீங்கள் காண்பது நிச்சயம். சரியா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து ஆவியானவரை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, நான் பரலோகத்துக்கு போன பிறகு தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் உண்மையாகவே உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை அவர் செய்வார். அவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு அல்லது அபிஷேகத்தின் குள்ள நம்ம போகும்போது, ஆவியானுடைய நிறைவை பெறும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமாக நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறது, நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டார்னா, தங்கிட்டார்னா, அவர் செய்கிற காரியம் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். உதாரணமாக, காலையில் எழும்பி நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஊழியத்துக்கு போகிறவங்க, எல்லாவற்றுக்கும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அழகாக உடுத்தி, புதிய ஆடையை உடுத்தி, நல்லா நீட்டாக நம்ம புறப்பட்டு போகிறோம். மாலையில் வீடு திரும்புறீங்க. நேராக சென்று உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற உங்கள் நிலை கண்ணாடிக்கு முன்பாக நின்று பாருங்கள். காலையில் இருந்தது போல உங்கள் உடை இருக்காது. எங்கேயாவது ஒரு சின்ன தூசி அல்லது ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கும், கசங்கி போயிருக்கும். என்னடா காலையில் நல்லா தான் இருந்துச்சு, நம்ம எங்கேயும் போய் நின்று கடினமான வேலை செய்யலையே நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்த சிந்தைகளாக இருக்கும். உலகத்துக்குள்ளே போகும்போது சிந்தையில் பிசாசு பல எண்ணங்களை விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆகவே திரும்பி வந்து நிலை கண்ணாடிக்கு முன்பாக அந்த நிற்கிற அனுபவம் என்னன்னா, தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துடணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் உமக்கு பிரியமில்லாததை பேசினேனா, செய்தேனா, நினைத்தேனா, யோசித்தேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஆவியானவர் இருந்தால் உடனுக்குடன் அவர் உணர்த்துவார். ஆமாம், இத்தனை மணிக்கு நீ செய்தது தவறு, பேசினது தவறு. பிரியமானவர்களே, இதுக்கு தான் அவருடைய துணை நமக்கு எப்போதும் தேவை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். யோவான் 16:8 அவர் வந்துட்டார்னா அப்படி கண்டிப்பார். கண்டிச்சு எப்போதுமே சர்வ அதிகாரியாக இருக்க மாட்டார், கண்டித்து உணர்த்துவார். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வந்து பதிஞ்சிட்டு நான் நம்புகிறேன். அதனால் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே உலாவுகிற ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பின ஆவியானவரே, இப்பொழுது என்னை நிரப்பும் என்று கேட்குறாங்களே, அந்த பிள்ளைகளை நிரப்ப போகிற ஆவியானவரே, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற எங்கள் தெய்வம், பாவத்துக்கு விலகி, பாவத்துக்கு ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைத்து, பாவத்துக்கு முழுக்கு போட்டுட்டு தேவனோடு நடக்கிற ஒரு தெய்வீகமான பார்வை, தெய்வீகமான சிந்தை, தெய்வீகமான எண்ணங்கள் மட்டுமல்ல, தெய்வீகமான இருதயத்தை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஒரு வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய் இருக்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீ தொட்டுவிட்டதற்காக ஸ்தோத்திரம், தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளத்தில் இப்போது ஒரு தெளிவு வந்து விட்டது.
அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த குறுஞ்செய்தியை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் கர்த்தரால பலப்படட்டும். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.